ஒருவேளை இனிமேல் அந்த அந்த ஆல்பம் உங்களுக்கு வந்து ஓகே நடிச்சு தான் பார்க்கலாம்னு ஒரு கியூரியாசிட்டியை பில்ட் பண்ணிச்சா? இல்லை சார், எனக்கு அது நான் அந்த ஆல்பம் பார்க்குறதுக்கு கூட எனக்கு தைரியம் கிடையாது. அது முடிச்சோன்னே அது வந்து ப்ராப்பர்லி ஃபார் ஆர்கேஎஃப்ஐ கம்பெனி, கமல் சார், ஸ்ருதி. அதனால் ஐ கான்ட் சே நோ டு கம். நான் ஃபஸ்ட்டு சிரிச்சுட்டு தான் இருந்தேன். நான் என்ன நினச்சேன்னா முதல் நாள் என்ன அனுப்பிடுவாங்க சாயங்காலம், இது இந்த இந்த பாட்டு விளங்காதுன்னு அனுப்பிடுவாங்கன்னு நினச்சி தான் நான் போனேன். பட் எனக்கு தெரியல அந்த கம்ஃபர்ட் ஜோனில் பண்ண முடியும். பிகாஸ் தேர் ஆல் வெரி ஃப்ரெண்ட்லி. அதனால் எனக்கு அது ஒரு மாதிரி டைம் பாஸ் மாதிரி ஜாலியாக இருந்தது. 3 நாள் போயிட்டு பண்ணிட்டு வந்துட்டோம். என்ன எனக்கு இதுன்னா உள்ளலேயே டஃப் அதான் சார், இந்த ரொமான்ஸ் பண்ணி நடிக்கிறது. அது நம்ம நம்ம மூஞ்சி வந்து வேறு தொலையாது. அதனால அதை பண்ணிட்டதால இது ஈஸி மாதிரி தோணுச்சு. இது அருணோட படத்தில் உங்களுக்கு என்ன என்ன மாதிரியான படம்? இட்ஸ் கேங்ஸ்டர் ஃபிலிம். இட்ஸ் அ கேங்ஸ்டர் ஃபிலிம். இட்ஸ் கேங்ஸ்டர். இருக்கிறதும் கேங்ஸ்டர் ஃபிலிம், நடிக்கிறதும் கேங்ஸ்டர் ஃபிலிம். சாரி, நான் வேறு என்ன சார் பண்ண முடியும்? நான் எனக்கு அது பிடிச்சிருக்கு, அதனால் அது பண்ணணும்னு பார்த்தேன். உங்களுக்கு வேற மாதிரி ஒரு பிளாட்ல படம் பண்ணணுங்கிற இன்ட்ரெஸ்ட்லாம் பெருசா எதுவும் இல்லையா? சார் இருந்து எதுவுமே அப்படி பண்ண முடியாமல் போயிடுச்சு சார். இப்போ இரும்கை மாயாவி வந்து அப்படி ஒரு படம் தான். அண்ட் அது பண்ணால் இந்த கலர்ஸ் எல்லாமே டோட்டலாக மாறும். பட் ஆனால் அதில் குட்டி சிக்கல் இருக்குது. இப்போ எல்லாரும் என்ன நினச்சிருக்காங்கன்னா நான் வந்து அதுதான் வந்து ஆமீர் கான் சார் கூட பண்ணுறேன், சூர்யா சாருக்கு சொல்லிட்டு பண்ணாம விட்டேன். அது அப்படி இல்லை சார். நான் 10 வருஷம் முன்னாடி எழுதின கதை அது. இப்போ பிச்சு 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 ரீசெண்டாக வந்து ஒரு 5-6 படங்களில் நிறையா விஷயங்கள் அந்த கதையில் இருந்ததெல்லாம் போயிடுச்சு. முக்கியமான விஷயங்கள் எல்லாம் இப்போ நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி தான் எழுதணும். இப்போ நான் அதெல்லாம் அவாய்ட் பண்ணி எழுதுனா அது இரும்கை மாயாவியாகவே இல்லை, வேற ஒரு புது கதையாக இருக்குது. ஸோ இதெல்லாம் தான் அந்த ஃபேக்டர் அது மாத்திருக்கு. பட் எனக்குமே வந்து அந்த அந்த படம் பயங்கரமான ஆக்ஷன் படம் தான். பட் ஆனால் அதில் நீங்கள் கேட்ட அந்த இது இருக்கும், இந்த இந்த கேங்ஸ்டர் ஜான்ரா தாண்டி வேற ஒரு இடத்துல இருக்கும். ஒரு நீங்க நடிக்கிற படத்தை சொல்றேன். இன்னும் சார் இது இரும்கை மாயாவியோட ஸ்டோரி சொல்கிறேன். அண்ட் அப்புறம் ரஜினி சாருக்கு இப்போ ஃபஸ்ட்டு கூலிக்கு முன்னாடி சொன்ன கதையுமே வந்து நான் அப்படி தான் நினச்சேன். அது ஒரு ஃபேண்டசி ஃபிலிம். அதில் ரஜினி சார் வில்லன், ப்ராப்பர் வில்லன். ரொம்ப நாள் ஆச்சு அப்படி பார்த்துன்னு சொல்லி அப்படி தான் இது இருந்தது. அப்புறம் அதுவும் நடக்கலை, அதுவும் வேரியஸ் ரீசன்ஸ்னால நடக்கலை. அதுக்கப்புறமா தான் கூலி பண்ணுற மாதிரியே அமைந்தது. எனக்குமே அந்த கலர் மாற்றணும், வேற ஒரு படம் பண்ணணும்னு இருக்குது சார். அது எப்போன்னு தெரியல. ஒருவேளை அது கொஞ்சம் ரிஸ்க்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், ரிஸ்க்லாம் இல்லை சார். அது ஒர்க் ஆகும். அந்த கதை அது ஒர்க் ஆகும். கமலா லோகேஷ் இப்படி ஒரு படம் அப்படி கூட போகலாம்.